நாம மோசம் போயிட்டோம் பரமு. மாப்பிள்ள வேற ஒரு பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாராம். என்னங்க என்னங்க இரு இரு மங்கா, என்ன பேசுற நீ? இவ்வளவு பேருக்கு முன்னாடி மாப்பிள்ள மேல இவ்வளவு பேர் பழிய போடுற, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? மாமா, நான் ஒண்ணும் பழி போடல. இத சொன்னதே வான்மதி தான். வான்மதி? வான்மதியா? வான்மதியும் பெரிய மாப்பிள்ளையும் பேசி நின்றத நான் கேட்டேன். கண்ணாலத்துக்கு முன்னாடியே வருண் வேற ஒரு பொண்ணு லவ் பண்ணி நின்றுகிறான். இப்ப அந்த பொண்ணு கூட தான் ஓடி போயிட்டானா. வான்மதி சொல்லடி, மங்கா சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மையாடி சொல்லு. ஆமாமா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இந்த விஷயத்த உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிடணும் தான் நினைச்சேன். ஆனா வெண்ணிலாதான் உங்களுக்கு தெரிஞ்சா தாங்க மாட்டீங்கன்னு சொல்லி என்ன தடுத்துட்டா. ஆண்டிக்கு ஒண்ணும் ஆகாது சாரா. சாரா 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 ஆண்டி. ஆண்டி நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. டாக்டர் சொன்னதை நானும் கேட்டேன். இனிமே நான் பொழைக்க மாட்டேன். ஆண்டி ஏமா அப்படி பண்ண? இவ்வளவு மனசுல வலிய வச்சுக்கிட்டு தான் எங்க கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருந்தியா? அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்தப்போ என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை கேட்டேனே, அன்னைக்காவது நீ உண்மையை சொல்லியிருக்கலாமே. இப்படி எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் சேர்த்து சேர்த்து வாழ்ந்துட்டு இருந்திருக்கேமா. ஏமா எதுக்காக இப்படி? என்னால முடியலப்பா. நீங்களும் அம்மாவும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டீங்கன்னு இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கீங்க. அந்த சந்தோஷத்தை நானே எப்படிப்பா கெடுக்கிறது? இது நீங்க சொன்னா தாங்க மாட்டீங்கன்னு தான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கப்பா. ஐயோ ஐயோ, என்ன நம்மள இது? இதுக்கு என்னமா பதில் சொல்ல போற? அப்பா பாரு, நீ பேசாத. இது வாழ்க்கை பிரச்சனை. இதுக்கு மேல என்னால அமைதியா இருக்க முடியாது. அண்ணாமலை நிச்சயமா வருணோட தாங்க திரும்ப வருவா. நீ தைரியமா இரு. அப்பா கவலைப்படாதீங்கப்பா. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாது. ஆரம்பத்துல அவர் மனசுல இன்னொரு பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சு நானும் வருத்தப்பட்டேன். ஆனா அந்த பொண்ணு நல்லவன் இல்லப்பா. வருண காதலிக்கிறதா ஏமாத்திட்டு இருக்கான். அத சீக்கிரமே அவருக்கு புரிய வச்சு கண்டிப்பா நான் அவர் கூட சந்தோஷமா வாழ்வேன்ப்பா. ஆமா மாமா, வருண் அந்த பொண்ணை விரும்பினது உண்மைதான். ஆனா அவன் வெண்ணிலாக்கு துரோகம் பண்ண நினைக்கிறான். கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்த வெண்ணிலாட்ட சொல்ல ட்ரை பண்ணிருக்கான். ஆனா அவனால சொல்ல முடியாம போயிடுச்சு. அவன் வேணும்னு பண்ணல மாமா. சம்பந்தி, வெண்ணிலாவோட வாழ்க்கை உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு எங்களுக்கு முக்கியம். அவதான் இந்த வீட்டு மருமக. அதை யாராலையும் மாத்த முடியாது. நீங்க தைரியமா இருங்க. ஏன் வரும் நிறுத்திட்ட? அவ கழுத்துல தாலிய கட்டு. அவங்க ஊரை கூட்டி உனக்கு தாலி பெருக்க ஃபங்க்ஷன் பண்ணா நீ யாருக்கும் தெரியாம வந்து இவ கழுத்துல தாலி கட்ட வருவீங்க. அம்மா, ஆண்டி ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்கம்மா. டாக்டர் இனிமே அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கம்மா. அதாம்மா. அதுக்கு இப்பவே இவ கழுத்துல தாலி கட்டுன்னு சொன்னாங்களா? இல்லம்மா, சாராவுக்கு என்ன விட்டா வேற யாருமே இல்ல. அவளுக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்த வேணாமா? வாய மூடு. பொய்யான காதலுக்காக கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு சொல்றியே,
அங்க ஒரு பொண்ணுக்கு ஊர் அறிய தாலி கட்டினியே, அவ வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போற? ஆண்டி, யார் காதல பொய்ன்னு சொல்றீங்க? நானும் வருணும் தான் மனசார காதலிக்கிறோம். அவன் வாழ்க்கைக்கு நான் தான் சரியானவன். அவன் கிட்ட கேட்காமலேயே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்ப அவன் மேலேயே பழி சொல்றீங்களா? என் பையன் வாழ்க்கைக்கு யாரு சரி யாரு தப்புன்னு எனக்கே சொல்லி தெரியா? நேத்தே உன் சுயரூபம்லாம் தெரிஞ்சிருச்சு. நீ ஒரு வார்த்தை பேசுன. பாத்தியா வருண், பாத்தியா உன் கண்ணு முன்னாடியே எப்படி பேசுறாங்க? இப்பவே இப்படி பண்றவங்க நான் அனாதை ஆயிட்டா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. என்ன வேணாலும் பண்ணுவாங்க வருண். இதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியாது. உன்னை காதலிச்ச பாவத்துக்கு பேசாம உன் கையாலேயே என்ன கொன்னுடு வருண், என்ன கொன்னுடு. அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. சாராவுக்கு என்னை விட்ட வேற யாருமே இல்லம்மா. அவளை என்னால ஏமாத்த முடியாதுமா. நான் வாழ்ந்தா அவளோட தான் வாழ்வேன். அம்மா, வெண்ணிலாவுக்கு ஒரு குடும்பம் இருக்கு. அவளை பாத்துக்க நீங்க இருக்கீங்க. ஆனா சாராவுக்கு நான் மட்டும்தாம்மா இருக்கேன். ஆண்டி இன்னும் உயிரோட இருக்க போறதே 1 or 2 hours தான். அவங்க கடைசி ஆசை இது. அத கூட பண்ணலைன்னா நான் மனுஷனே இல்லம்மா.